வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு எனக்கு திங்கிங் வந்துச்சு. பார்த்திங்கன்னா இது என்னோடய தேர்ட் வீடியோ. தேர்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் என்ன போட போகிறேன்னா, நம்மக்கிட்ட சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. என்கிட்ட 3 சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. அதில் 2 சின்னது, 1 கொஞ்சம் பெருசு, இன்னொன்று இருக்குது அது ரொம்ப பெருசு, அது மேலே இருக்குது. செம்ம தூசியாக இருக்கும். நான் அதை எடுக்கலை. அப்புறம் டூப்ளிகேட் மணி. இன்றைக்கி டூப்ளிகேட் மணி வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையிலேருந்து இல்லை, ஸ்கூல் ப்ராஜெக்டாக தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா முடியெலாம் பயங்கரமாக பறக்குது. இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். இது கையில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பறக்கலைனா கூட நான் சும்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்புறம் என்ன ஃப்ளாகுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இது என்ன ஃப்ளாகுன்னு கமெண்ட் பண்ண வேணாம். இது இந்தியா ஃப்ளாக். இந்தியா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே டங் டிங் டிங் அப்படின்னு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சாஃப்ட் டாய்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, சாஃப்ட் டாய்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? சும்மா விளையாட்டுக்காக கேமரா கிலோமீட்டர்ஸ் அப்படியே நம்ம கேமராவை செட் பண்ணி க்யூட்டாக வந்துட்டோம். எல்லோரும் 1 செகண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ நான் அப்படியே இந்த சைடு போகிறேன். ஓப்பன் யுவர் ஐஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா டாய்ஸ் இருக்குது. ஒரு டாய் உங்களுக்கு தெரியுது எல்லாருக்கும். இப்போ தெரியாது. இப்போ அதில் பார்த்த எல்லா டாய்ஸோட நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா இதுக்கும் நான் ஒரு லைக் போடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் போடுவேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் இனிமேல் அவங்கள தான் நான் கிவ் அவேக்கு, அவங்க ஜெயிக்கலாம் கூட நான் அவங்கள தான் ஃபஸ்ட்டு வைப்பேன், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாய்ஸ் பார்த்துடலாம். நான் ஒன்றா. அவர் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இஸ் பாண்டா. இவன் பேரே பாண்டா தான். இவனை பாண்டான்னு தான் கூப்பிடுவேன். செம்ம சாஃப்டாக இருப்பான், பார்த்தாலே தெரியும். 1 கிலோ கூட இல்லாமல் க்யூட்டாக இருக்கும். வேறு சப்பின்னு சில டைம்ஸ் கூப்பிடுவேன். இவனோட லிங்க் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே போட்டுடுறேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை நைட்டு பெட்டில் வச்சுட்டு சூப்பராக தூங்குவேன். செம்ம ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி இதை துவைக்கணுன்னா இதுக்குள்ளே இருக்க பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு துவைச்சிட்டு காய வச்சு நல்லா அதுக்குள்ளே திரும்பி பஞ்சு போட்டுக்கலாம். நான் இப்போ தான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை. ஓகே, இது லைட்டாக கிழிஞ்சிருக்கு காய்ஸ். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கெஸ்ட்டை பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இவரை தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கெஸ்ட் ஜூ கூப்பிடலாமா? இவன் பேர் ஜூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவன் கொஞ்சம் லைட்டாக சொரன்னு இருப்பான். இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடிஞ்சால் படிங்க. அப்புறம் அது என்ன பேர் திரும்பி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்பீட்டாக. இத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? செம்ம க்யூட்டியஸ்ட் பை இந்த வேர்ல்டு. க்யூட்டாக இருக்கானா பார்த்தீங்களா? இது பறந்துடும். எப்பவுமே அப்படி தான். நான் இதில் மாட்டி விட்டுருவேன், பறக்காது. க்யூட்டான பையன், க்யூட்டி பை பார்த்தீங்களா? க்யூட்டி பை. சரி, உட்கார வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்னொரு கெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவன் பாடுவான். அவன் எப்படி பாடுவான்னா இதே சாங்க செஞ்சாயின் மலவலை ஏன்சி செஞ்சாயின் மலவலை செஞ்சாயின் மலவலை ஏன்சி செஞ்சாயின் மலவலை. ஓகே,
டான்ஸ் ஆடினது போதும். இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் மினின்னு கூப்பிடுவேன். இவன் வந்து பொண்ணா பையனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜூ ஃபஸ்ட் நான் காட்டினேன்ல, அவன் பொண்ணா பையனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாண்டா அவன் பொண்ணா பையனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இவன் பொண்ணா பையனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்களையும் பொண்ணா பையனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணுறீங்களா? இப்போ மினியனோட கையை எடுத்து இங்கே வச்சு இப்படி மூடி இங்கே பார்த்தீங்களா நம்மளோட க்யூட்டஸ்ட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க. இந்த செம்ம க்யூட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா. இதை எடுத்தால் அழுவாங்கன்னு நினைப்பீங்கள்ல. நோ, பேட்ரி போடணும். அது எப்படி போடணுன்னு தான் எனக்கு தெரில, எங்கே போடணுன்னு தெரில. ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்படி இதை வந்து பார்த்தீங்களா இப்படி கையை இப்படி வளைச்சிக்கலாம். இப்படி பார்த்துங்க, காலை இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிதான். ஆனால் தலையை மட்டும் திருப்ப முடியாது, அப்படியே தான் இருக்கும். கையை இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? முடி கூட நான் வாரி விட்டுருக்கேன். நிறைய முடி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு எந்த தான், ஸோ பழசு தான். ஸோ அதான் குழந்தை, அதாவது நான் இவனை குழந்தைன்னு தான் கூப்பிடுவேன் வச்சுக்கோங்களேன். மை ஃபேவரட்னா இவன் தான். ஆனால் பாண்டா தான் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட் தான். ஸோ வந்து கால் தெரிஞ்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. செல்லா குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரியா? சரி, இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரும் இல்லை. சரியா? ஸோ அதனால நம்ம இப்போ வந்து டூப்ளிகேட் மணி நான் சொல்லியிருந்தேன்ல, ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகம் இல்லைன்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்களா, பிங்க் ப்ளூ இதில் என்ன எழுதியிருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சிம்பிள் என்ன சிம்பிள்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே, நீங்கள் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ண போதும். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 500 பார்த்துடலாம். இதுதான் 500. இது பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். எனக்கு உண்மையான நோட் மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்சால் கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னொரு நோட் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பாருங்கள், அப்படியே ஒரிஜினலு அப்படி இருக்குது. ஓகே, வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். 2000 இருக்குல்ல, அது பேன் பண்ணிட்டாங்களா இருக்கா? இதுதான் என்னோடய கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி லைக். போக போக நம்ம சேனல் பெருசாக டெவலப் ஆக நம்ம வைக்கலாம், அதாவது கிவ் அவே வைக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் 100 rupees. பார்க்க ரியல் மாதிரியே இருக்கும், பட் ரியல் இல்லை. பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு. ஓகே, ஸோ விளையாட்டு கண்டது போதும். இது வந்து நெக்ஸ்ட்டு 200 ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 இருக்குது. 200 பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இப்படி, இன்னொன்று இப்படி தான். ஸோ வந்து இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது பறக்குது. ஃபேன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. வெளியே ஏசி இருக்குது. ஸோ அந்த ஏசியை கவர் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கா, அங்கே அது இருக்குது. ஆனாலும் அது போடலை நான். அது அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்ப்பா மூடல? அப்போது ஆனில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சரி, காந்தி தாத்தா இருக்கார். இதில் 2000 rupees. இது எவ்வளோ கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை கமெண்ட் பண்ண வேண்டாம் காய்ஸ். வீடியோவை பார்க்குறவங்க மட்டும் கண்டிப்பாக லைக் போட்டிருக்க. சும்மா எங்கள் அம்மா எங்கே போனாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 50 rupees. 50 rupees என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று வந்து தொலைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? பின்னாடி தட்டலாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். காசெல்லாம் ரியல் மாதிரியே இருக்கும்.
ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நான் வந்து இன்னொன்று கட்டவா? இப்படி இருக்கா? பேக் திரும்ப. ஓ ஓகே, இன்னொரு நோட்டு காட்டுறேன். இப்படி இருக்கா? பேக் திருப்பினா எப்படா எப்படி இருக்கா? இருக்கேன், ஒரு ட்ரிக் பண்ணி காட்டுறேன். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பாருங்க இப்படி இருக்கா? இப்போ திருப்பலாம். எப்படா? இது எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா 2 நோட்டு வச்சுருக்கேன் அடியில். ஸோ நான் வந்து பண்ணது எனக்கே எப்பட்றா மாதிரி இருந்துச்சு. நான் எப்பட்றா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இன்னொன்று கட்டவா? எப்பட்றா பார்த்தீங்களா? எப்பட்றா இது கேட்க முடியாது, அதனால இங்கே பாருங்கள். எப்பட்றா கலர் சேஞ்சாக இருக்கு இப்படி கேட்கலாம். இன்னொரு எப்பட்றா வருமானு தெரியல. இதுக்கு எப்பட்றா 5 ரூபா நோட்டு? 5 ரூபா இதில் தெரியலன்னா பின்னாடி இருப்பாருங்க பாருங்க. 5 ரூபா நோட்டு இதில் இருக்குது. 5 ரூபா நோட்டு. அடுத்து 2 ருபீஸ். 2 ருபீஸ் தெரியுதா? தலைகீழ வச்சுருக்குங்க கைஸ். இதுவும் அப்படி தான் இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, இதான் 2 ருபீஸ். 1 ருபியில் நோட் பார்த்துருக்கீங்களா? நோட்டு நார்மலாக இல்லை. சரி, இதான் 1 ருபி நோட். எப்படி? ஓகே கைஸ், இப்போ வந்து ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்பெல் பியில் வந்து ஒரு கான்டெஸ்ட்டு வின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதோட சர்டிஃபிகேட் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. தலைகீழ வச்சுருக்கேன், சாரி கைஸ். பார்த்தீங்களா? என் பேர் போட்டிருக்கா, என் ஸ்கூல் போட்டிருக்கா 3, கிளாஸ் வந்து 3. இதில் ஏதோ நம்பர் போட்டிருக்கு, என்ரோல்மெண்ட் நம்பர். வந்து ஸ்பெல் பி காம்படிஷன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நீங்கள் கேட்பீங்க. எஸ், ஃபஸ்ட். அதான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 4th எல்லா கிளாஸுக்கும் சர்டிஃபிகேட் ஒரே ஒரு ஆள் மட்டும். ஸோ வந்து இதான் என்னோடய ஃபேவரட் திங். நான் இன்னொரு ஃபேவரட்டை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். என்னடா ஏதோ காட்ட போகிறேன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஓ டான்ஸ் 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 வித் மை ஹேண்ட்ஸ் 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 above my head like this. இது வந்து பென்சில் ஹோல்டர். நான் ஜெயிச்சதுக்கு ஒரு பென்சில் ஹோல்டர் வந்திருக்கான். வந்து எரேஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ நான் என்னோடய அழுக்கான பாக்ஸ் எடுத்து எரேஸ் பண்ணேன். ஸோ எரேஸ் பண்ணால் ரொம்ப அழுக்காகுது. ஸோ நான் எரேஸே பண்ண போகிறதில்ல. துக்கு துக்கு தக்க தக்க தூ தா தா துக்கு தூ தா தா துக்கு தூ தா தா. எதுக்கு இப்போ துக்கு 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 தக்க 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 துக்கு துக்கா அப்படின்னு பண்ணேன்னா போர் அடிச்சுது. அதான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. துக்கு துக்கு தக்க தக்க தூ தா தா துக்கு தூ தா தா துக்கு தூ தா தா. ஸோ வந்து இப்படி பாட்டு பாடிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சு. ஸோ வந்து நான் வந்து விடை பெறுகிறேன். இந்த செகண்டோட நான் விடை பெறுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 செகண்ட்ஸா இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 3 minutes 60 seconds ஆக போகுது. ஸோ பாய் 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 காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.